ஓகே சார். இது ஃபர்ஸ்ட் மாடலோடது. மீன் டிவியேஷன் எபோட் மீன். மீன் டிவியேஷன் எபோட் மீன். அது என்ன சொல்லிக்கிறோம்? கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் எப்படி போடுவீங்க? மீன் டிவியேஷன் எபோட் மீன் டிவைடட் பை மீன். அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க சொல்லிக்கிறோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் தான். அப்ப அது சிவி ஃபார்முலா. சிவி ஃபார்முலா என்ன? இன்டு 100 இதுக்கும் போட்டுங்க, இதுக்கு இன்டு 100 போட்டுங்க. எக்ஸ் பார் இன்டு 100 போட்டுங்க. சரியாமா? ஓகே சார். சரி, இது எக்ஸ், இது எஃப். அப்ப உங்களுக்கு தெரியும் டைரக்டா வேல்யூ கொடுத்துட்டான். எப்படி போடலாம்? எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மீன் டிவியேஷன் பார் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். அடுத்து என்ன வேணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்க்கு சிக்மா வேணும். சிக்மா வேணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சம்மேஷன் எஃப் minus summation fx divided by summation f whole square. கரெக்டாமா? கரெக்ட். சரி, இதை வச்சு எப்படி டேபிள் பண்ணுவோம்? அதே மாதிரி x பார் வேணும். x பாருக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். summation fx divided by summation f. கரெக்டாடா? ஓகே சார். இப்போ இதை வச்சு என்னென்ன டேபிள் வேணும்? x வேணும், f வேணும், x ஸ்கொயர்டு வேணும், fx வேணும், fx ஸ்கொயர்டு வேணும், f இன்ட்டு சாரி மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் x பார் வேணும், மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் x பார். அப்போ f இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் x பார் வேணும். கரெக்டாமா? டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரெண்டு ஃபார்முலா கம்பைன் பண்ணி டேபிள் போடுறேன். இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் கம்பைன் பண்ணி டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரியாமா? ஓகே சார். சரி, இந்த வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்க. கீழே என்ட்ரி பண்ணிட்டு அப்படியே டேபிள் கடக்கணும் முடிச்சிட்டு ப்ராப்ளத்தை முடிச்சலாம். சொல்லுமா, இந்த வேல்யூ நோட் பண்ணிட்டியா? முடிச்சிட்டேன் சார். சரி, கீழே எழுதுறேன் அப்படியே சொல்லுங்க, கடக்கணும் முடிச்சிடலாம். சொல்லுமா. 0 சார் ஒரே நிமிஷம் சார். மேலே போகணுமா? ஆமா சார், எழுதியிருக்கேன். 0 1 2 3 4 5 6 7 8 4 36 100 232 280 204. எழுதிட்டேன் சார். 1 and 2 28 4 எழுதிட்டீங்க. கரெக்டுங்களா? எழுதிட்டேன் சார். வேல்யூ 1 2 3 4 5 0 1 2 3 4 5 6 8 வரைக்கும். f வேல்யூ சொல்றேன். f வேல்யூ 436 436 100 232 280 204 112 28 4 சார். 4. சரி ரகன். இப்போ x ஸ்கொயர்டு வேணும். 0 ஸ்கொயர்டு 0 1 4 9 16 25 36 49 64. கரெக்டாமா? இப்போ fx எப்படி பண்ணுவீங்க? f into x. ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுறது நம்ம ஈஸியான கால்குலேஷன் தான். மல்டிப்ளை பண்ணிடலாமா? சொல்றேன், நம்ம கடை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 0 36 100 464 760 1010 நினைக்கிறேன். கரெக்டாங்க? 1020 672 ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுமா, நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து 32, இது 140 140 196 பாருங்க. கரெக்ட் தான் சார். 8 into 4 32 204 into 5 1020 380 into 4 15 sir 380 into 4 1520 sir. கரெக்டா பாருமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இன்டு 2 போட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட். இன்டு 2 போட்டுக்கணும். இன்டு 2 போட்டா 1520. கரெக்டாமா? ஆமா சார். இன்டு 2 போட்டேன். இன்டு 2 போட்டேன்.
1/20 வேற என்ன விடாக்குன்னு வேற என்ன தப்பு வந்து சொல்லு 3 into 232 696 sir. ஓ நான் மாத்தி போட்டுனோம் இது யாரோட 2 ஓட போட்டு நினைக்கிறேன் 3 ஓட போடல ஓகே தேங்க்யூ அப்புறம் அடுத்தது இது எவ்வளவு 3 6 694 696 96 sir. 96 கரெக்ட்மா கரெக்ட் மத்த எல்லாம் கரெக்ட் தான்டா correct sir. இது 672 தானே 112 into 6 672 sir. ஓகே அதே மாதிரி fx ஸ்கொயர் சொல்றேன் fx ஸ்கொயர் கரஸ்பாண்டிங் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிருங்க இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சரி இன்னொரு ஷார்ட்கட் இதோட என்னது ஸ்கொயர் தானே அப்ப இதோட இன்ட்டு அந்த எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னா இது எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும் இது என்ன 0 ஆயிரும் இதோட இன்ட்டு 1 எவ்வளவோ 36 ஆகும் கரெக்ட்டுங்களா ஏன்னா அதுதான் ஸ்கொயர் பண்றோம் அப்ப இதோட ஆமா sir. போட்டா 200 ஆயிரும் கரெக்ட்டுங்களா ஆமா sir. ஓ நான் தப்பு பண்ணிட்டோம் இங்க பாருங்க 2 இன்ட்டு 100 நான் மாத்தி போட்டு போறேன் 200 இது 400 வந்திருக்கும் கரெக்டாமா 400 வந்திருக்கும் பாருங்க இது 400 வந்திருக்கும் இது இன்ட்டு 3 சரி எதுக்கு நீங்க அப்படியே போட்டு போடுங்க நான் இங்க மிஸ்டேக் பண்ணிருப்பேன் கடற்கடன் போடுறதுனால நீங்க கால்குலேட்டர் போட்டு சொல்லுங்க போகுது Okay. 036 into 1 200 into 2 400 ம் 696 into 3 2088 20 88 88 ம். ம் 696 into 3 1520 இல்ல மாத்தி போடுற இது முடிஞ்சிருச்சு இப்ப இதோட இன்ட்டு 4 போட்டுருக்கணும் அதான் சார் போட்டேன் 6080 6080 வா ஓகே அடுத்து இதோட 80 இன்ட்டு 5 இதோட இன்ட்டு 1020 into 5 5100 5100 வா 00 ஆ இன்ட்டு 6 6 2 into 6 4032 4032 வா ஆமா சார் அடுத்து இருக்கணும் 196 into 7 1372 1372 ம் 32 into 8 256 56 256 ஓகேடா இப்போ எனக்கு என்ன வேணும்னா எல்லாத்தோட சம்மேஷன் வேணும் அது கடைசியா போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டுக்கலாம் இது யாரோடது இது வந்து சம்மேஷன் எஃப் ஓடது கரெக்ட்டுங்களா இது யாரோடது இதனோட சம்மேஷன் சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஓடது இந்த சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ஓடது கரெக்டாமா இது மூணு சம்மேஷன் போடுங்க நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் முடிச்சிடலாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் முடிச்சிடலாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனும் நம்ம ட்ரை பண்ணி முடிச்சிடலாம் சொல்றேன் 899 சார் யாருமா summation of 899 sir. சம்மேஷன் இப்போ எவ்வளவு இன்னொரு சொல்லு 99 sir. 899 கன்ஃபார்முங்களா எல்லாம் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டீங்களா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் இல்லடா 899 உள்ள அதிகமா வரும் கொஞ்சம் செக் பண்ணு ஏன்னா எல்லாமே ஈவன் நம்பர் தான் இருக்குது ஆட் நம்பர் இல்ல 899 வராது பாரு எங்கேயாச்சும் ஆட் நம்பர் இருக்குதா ஆட் நம்பர் எங்கேயுமே இல்லை பாரு 4 36 100 232 380 204 112 228 4 அப்ப 899 வராது கொஞ்சம் செக் பண்ற ஆட் நம்பர் வராது ஈவன் நம்பர் தான் வரும் 899 ஆட் நம்பர் தானே கொஞ்சம் செக் பண்ணி சொல்றேன் 1100 sir. பாத்தீங்களா கொஞ்சம் 1000 1100 sir. 1100 கொஞ்சம் பார்த்து போடு வேல்யூக்கு தப்பா பண்ணிடுறது இதனோட சம்மேஷன் சொல்றாங்க 36 200 6 இது வரைக்கும் 32 வரைக்கும் ஆட் பண்ணணும் இது ஃபுல்லா ஆட் பண்ணி சொல்லுங்க four three 70
4372 72. நீ போறது கரெக்ட்னு நினைச்சிட்டு போறடா. ஏன்னா எனக்கு ஆட் பண்ண முடியாது கால்குலேட்டர்ல. நீ போறது கரெக்ட்னு நினைச்சிட்டு போற. அப்படி இல்லைனாலும் உனக்கு கால்குலேட்டர் என்ட்ரி பண்ண தெரியுமா? ஃப்ரீக்வென்சி வேல்யூ அண்ட் எக்ஸ் வேல்யூ என்ட்ரி பண்ண தெரியுமா? அப்படியாச்சும் என்ட்ரி பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. சரியாம்மா? ஏன்னா அதுல எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். சம்மேஷன் எஃப்எக்ஸ் வரும். வருமா தெரியல. வராதுன்னு நினைக்கிறேன். வராது. எஃப்எக்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்துடும். எஃப்எக்ஸ் வராது. சரி இது சொல்லுமா. சார் எனக்கு ஸ்கிரீன் தெரியல சார். அப்பதான் கண்ணு நெட்வொர்க் இருக்கு ஏரியால உட்காந்துக்கடா. ஸ்கிரீன் தெரியும். இதோட வேல்யூ மட்டும் சொல்றாங்கன்னு 19364 சார். 19364. அப்ப நீ சொன்ன வேல்யூ கரெக்ட்னு நினைச்சு நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் x squared by summation f. summation f x squared by summation f வந்து 1100. இது வந்து 43 சரி இந்த வேல்யூ 19364 கரெக்ட்டுங்களா? இதோட ஃபார்முலா எழுதுறேன். summation fx squared divided by summation f minus summation fx divided by summation f whole square. இதுதான் ஃபார்முலா. அப்ப என்ன நடக்கும்? கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ரூட் ஆஃப் summation f of x squared 19364 divided by 1100 minus summation fx value வந்து இது. அப்ப என்ன கிடைக்கும்? 4372 divided by 1100 whole square. ஓகே விட கண்ணு? ஓகே சார். பட் இன்சைடு இருக்கிற ரூட்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அப்புறம் ரூட் போட்டா சரி. இல்ல உனக்கு கால்குலேட்டர் கம்பைனா சூப்பரா போட முடியும்னா எல்லாமே கம்பைன் பண்ணி சூப்பரா போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் சார். என்னம்மா? 1.34 சார். 1.34 ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் பார் சொல்லுங்க. எக்ஸ் பார் என்ன? சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். அப்ப சம்மேஷன் எஃப்எக்ஸ் வேல்யூ வந்து 4372 சம்மேஷன் எஃப் வேல்யூ 1100. அப்ப எக்ஸ் பார் வேல்யூ என்னடா கண்ணு? எக்ஸ் பார் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 437 divided by 11 3.9 சார். 3.9. அப்ப சிக்மா எக்ஸ் என்ன? சிக்மா அதாவது சிபி கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் என்ன? சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. ஓகேங்களா கண்ணு? அப்ப என்னாச்சு? 1.34 divided by 3.9 into 100. ஃபைனல் ஆன்சர் என்னடா கண்ணு சொல்ற கண்ணு? %34 சார். 35%. இது யாரு? சிபிக்கு. மீன் டிவியேஷன் பார்த்தலாமா? மீனோட வேல்யூ எவ்வளவு சொன்னீங்க? 3.9 கரெக்ட்டுங்களா? மீனோட வேல்யூ 3.9. அப்ப வாங்க இங்க வாங்க. இங்க போடுங்க பார்க்கலாம். இங்க என்ன ஆகும்? மீன் வந்து என்ன தெரிஞ்சிச்சு? 3.9 தெரிஞ்சிச்சு. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப அப்ளை பண்றாங்கன்னு 3.99 தெரியும்ல? x என்னது? இங்க வர்ற வேல்யூல x. ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுங்க. 3.9 வச்சு மைனஸ் பண்ணி போடுங்க. இது எல்லா வேல்யூ. அப்ப என்ன கிடைக்கும்? மாடலஸ் வேல்யூ. அப்ப 3.9 தான் கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்? 2.9 ஆ? அப்படியே கடற்கடன் போடுறாங்கன்னு 1 minus 1 மாடலஸ் இருக்குது அதனால பிளஸ் வேல்யூ போடுறாங்க. என்னமா? 2.9. ஓகே போட்டேன். அடுத்தது 5 minus 1 3.9
1.1 sir. அடுத்தது 2.1. அடுத்தது ஏன்னா ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. 3.1, 4.1. கரெக்டாமா? அப்ப fx, f into this value. 2.1. அப்ப f into this value. f எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறான். அப்ப இவனை தூக்கி இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 0 into anything 0. 1 into 2.9, 2.9. 2 into 1.9, 3.8. 3 into 0.9, 2.7. இது என்ன கிடைக்கும்? 0.4. 5.5. இதுக்கு 6 போட்டீங்கன்னா 12.6. இது செக் பண்ணிக்க. 12.6. 7 ஆமா. போட்டீங்கன்னா 21.7. 8 போட்டா 32.8. செக் பண்ணிட்டா எல்லாம் கரெக்டா? கரஸ்பாண்டிங் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? 7. எதுக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. கரெக்ட் தான் சார். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்றாங்க. இந்த டேர்மையும் ஆட் பண்ணா இதுதான் வந்து f into modulus of summation x minus x bar ஓட வேல்யூ. x minus x bar ஓட வேல்யூ. சொல்றாங்க என்ன வரும்? ஓகே சார். 2.1. தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கண்ணு. தப்பு பண்ணிட்டு ஒரே நிமிஷம் தப்பு பண்ணியாச்சு. f தானே மல்டிப்ளை பண்ணணும். நான் x வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டேன். சாரி. ஏன்னா f ஓட வேல்யூ பாரு எவ்வளவு பெருசு இருக்குன்னு. நான் என்னோட வேல்யூ பெருசு. இதானே f ஓட வேல்யூ. நான் மாத்தி போட்டேன். இங்க பாருங்க. ஆமா சார். சாரி. மல்டிப்ளை பண்ணி தான். அதாவது 36 into 2.9 இப்படி மண்டி இருக்கணும். நான் மாத்தி போட்டேன். எங்கடா வேல்யூ நம்ம கம்மியா வருதுன்னு பார்த்துட்டேன். இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ரவுண்ட் பண்றது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுறாங்கன்னு. சாரி. இதையும் போட்டு வரும். சொல்றேன் சைடுல எழுதிக்கிறேன். 15.6. 15.6. அடுத்தது 15. சார் அந்த 0 வராது சார். ஃபர்ஸ்ட் ஒன் 15.6. இல்ல இது 0 தானே. போடுறா. ஓகே சாரி. நான் 0ன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் எழுதிக்கலாமா பேசாம எப்போட வேலையை இங்க எழுதிக்கலாம். தப்பாயிட்டு இருக்குது. 4 36 100 232 380 204 112 28 இது மல்டிப்ளை பண்ணி சொல்றாங்க. இப்ப சாரி டகன். இப்ப பட்டின ஒரு விஷயம். இது எவ்வளவு சொன்னீங்க? 15.6 சார். ஓகே. அடுத்தது 15.6. போட்டு அடுத்தது 104.4. 104.4. ஆமா சார். அடுத்து ரகன் 190. 190. சூப்பர், வெரி குட். 52. 208.8. 208.8. ஓகேம்மா. இது 38. 38 சார். அடுத்து இது 204 into 1.1. 224.4. 224.2. 4.4 sir. 201 into 235.2. 235.2. 3.2 into 20. 86.8. 86.8. 16.4. சரி கணே. இது எல்லாத்தையும் ஆட் பண்றேன். இங்க வர எல்லாத்தையும் ஆட் பண்ண அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ண பார்க்கலாம். மினிமைஸ் பண்ண பண்றேன். ஓகே. இதான் வேல்யூ. இது எல்லா வேலையும் ஆட் பண்ணா போதும். எல்லா வேலையும் ஆட் பண்ணி சொல்றாங்க. இந்த கடைசி காலத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3146.4.
3146.1 0.4 சார். 0.4 ரகன்னு. சரி. மீன் டிவியேஷன் கண்டுபிடிச்சலாமா? மீன் டிவியேஷன் ஓகே ஃபார்முலா சார். எழுதிட்டு அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா மீன் டிவியேஷன் கிடைச்சது. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் எடுக்கலாம். மீன் டிவியேஷன் அபவுட் மீன் ஈக்குவல் டு summation f into x minus x bar divided by summation f. That is equal to 3146.4 divided by 1100. எவ்வளவு வருது ராகண்ணு? That is equal to 3 33 ஆயிரும். அப்ப 2 point something வரும் பாருங்க. எவ்வளவு வருது? 2.86. 2.86. இதுதான் மீன் டிவியேஷன் about மீன். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் கேட்கறோம். அப்ப என்ன வரும்? மீன் டிவியேஷன் x bar divided by x bar into 100 போட்டாலும் சரி, இல்ல பர்சன்டேஜ் போட்டா 100 வேணும், இல்ல நார்மலா போட்டாலும் சரி. அப்ப என்ன கிடைக்கும்? ஓகே சார். 2.86 divided by மீனோட வேல்யூ ரெண்டுக்கும் சேம் தான். மீன் வேல்யூ ரெண்டுக்குமே சேம் தான். 3.9 into 100. எவ்வளவு வருது ராகண்ணா? சொல்லு ராகண்ணா. 73.33. 73.3. அவ்வளவுதாங்க. சார் இவ்வளோ வேல்யூ வரலாமா சார்? பர்சன்டேஜ் தான்டா. 100க்கு மேல தானே போக கூடாது. ஓகே சார். 100க்கு மேல பர்சன்டேஜ் மீன்ஸ் 100க்கு மேல போகாது. அவ்வளவுதான். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் மோஸ்ட்லி எல்லா क्वेश्चनலயும் 35 40 அந்த மாதிரி. நேத்து போடும்போது ஒன்னு 83 போச்சு பாத்தீங்கன்னா, ஒன்னு 85 இன்னொன்னு வந்து 32 என்ன போச்சு. நேத்து ஒரு क्वेश्चन போட்டோமே. இல்ல சார் அதுலயும் 35 32 தான் சார். ஒன்னு 85 வந்து